அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் கோடையின் கொடை அப்படின்னு சொல்லக்கூடிய நொங்கினுடைய நன்மைகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வெயிலில் தினமுமே நொங்கு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய ரொம்பவே சத்துள்ள ஒரு பொருள் அப்படின்னு நொங்க சொல்கிறது உண்டுங்க. இந்த நொங்கில் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஊட்டச்சத்துக்களானது நிறைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நொங்கை நம்ம சாப்பிடும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் நம்மளை நெருங்கவே நெருங்காது. நிச்சயமாக அதுவும் குறிப்பாக இந்த 8 விதமான பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு இந்த நொங்கு தான் வந்து சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன, அதை நம்ம எப்படி வந்து தீர்வு காண முடியும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோடையை தணிக்கக்கூடிய இயற்கை தந்த ஒரு இதமான உணவு அப்படின்னா அது நொங்கு தாங்க. இதை நொங்கு சாப்பிட்றது நம்முடைய உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது அப்படின்னே சொல்லணும். அதாவது பருவ காலத்தில் ஏற்படக்கூடிய உடல்நிலையில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் என்னென்னவோ அதையெல்லாம் தடுத்து ஆரோக்கியமாக நம்மளை வச்சுருக்கிறதுக்கு இயற்கையே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த நொங்கு. அந்த வகையில் கோடை வந்துடுச்சு அப்படின்னாலே உடலுக்கு குளிமை வேண்டும் அப்படின்னு தோணும். அப்படி நம்மளுடைய உடலுக்கு குளிமை தரக்கூடிய பொருட்களில் ஒன்று தாங்க இந்த நொங்கு. பனைமரத்துலேருந்து பெறப்படக்கூடிய இந்த நொங்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வித்தியாசமானதுன்னு தான் சொல்லணும். பனவெல்லம், பனங்கற்கண்டு, பனங்கிழங்கு, பதநீர் இது மாதிரி வரிசையில் பார்த்திங்கன்னா நொங்கும் ஒன்று. இந்த நொங்கில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற மருத்துவ குணங்களானது காணப்படுது. எல்லாருமே வந்து நொங்கு சாப்பிட்றப்போ அதோட தோலை நீக்கி உள்ள இருக்கக்கூடிய சதை பகுதியை மட்டும் வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் அது வந்து துவர்ப்பாக இருக்கும் அப்படின்றதுனால நொங்கோட தோல் பகுதியை அவாய்ட் பண்ணுறது உண்டு. கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நொங்கினுடைய தோல் பகுதியில் பார்த்திங்கன்னா துவர்ப்பாக இருக்கும். ஆனால் அந்த தோலில் தான் கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி, சி இது எல்லாமே வந்து அடங்கியிருக்குன்னு சொல்லணும். இனி நொங்கை நீங்கள் சாப்பிடும் பொழுது கட்டாயமாக தோலோடு வந்து சாப்பிட்டு பழகுங்க. கோடையில் மட்டும்தான் இந்த நொங்கு கிடைக்கும். நொங்கு அப்படின்னாவே கோடையால் உண்டாகக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து. இதை பற்றி தான் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு நொங்கு பிடிக்குமா? நீங்கள் நொங்கு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வெயில் காலங்களில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாதி அப்படின்னா அது அம்மை நோய் தாங்க. கோடையில் வாட்டி வதைக்கும் அந்த அம்மை நோய்கள் வராமல் வந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த நொங்கு வந்து பயன்படுது. ஏன்னா நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னா எளிமையாக பார்த்திங்கன்னா சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை இது மாதிரியான நோய்கள் எல்லாம் வந்து ஏற்பட்டுடும். ஆனால் இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக வச்சுருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக நொங்கு வந்து சாப்பிடுங்க. அதே போல் தீதோஷ்ண நிலையால் உடல் சூடாகி பித்தம் அதிகமாகி அதோடு கபமும் சேர்ந்து வருது அப்படின்னா கிருமி தொற்றுகளும் ஏற்பட்டுடும். இதனால் அம்மை வந்துடும். அதனால் 7லேருந்து 15 நாட்கள் வரை இருக்கக்கூடிய இந்த அம்மை நோயை நீங்கள் சரிப்படுத்தணும். இந்த நாட்கள் உபாதையாக இருக்கக்கூடிய நாட்கள். இதில் நீர்க்கோப்பளங்கள் அதிகமாக இருக்கும். சுருங்க சுருங்க உடலில் அரிப்பை வந்து கொடுக்கும். அந்த அரிப்பு தாங்காமல் சொரிந்துடுறதுனால தான் அங்கே மீண்டும் அம்மை கொப்பளங்கள் வந்து உருவாகும். அதனால் நீங்கள் நொங்கு வந்து சாப்பிடுங்க, குளிர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி கொப்புளங்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த நொங்கோட நீரை வந்து தடவிட்டு வாங்க. இதனால் கொப்புளங்கள் எல்லாம் குளிர்ச்சி அடைந்து அரிப்பை உண்டாக்காமல் இருக்கும். கோடை துவங்கும் போதே தினமுமே நீங்கள் நொங்கு சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு அம்மை நோய் நெருங்காமல் வந்து இருக்கும். அதே போல் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உடலில் நீர் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நீர் பற்றாக்குறை அப்படின்றது கோடை காலங்களில் அதிகமாக ஏற்படும். ஸோ ஐஸ் வாட்டர், செயற்கை குளிர்பானங்கள் அப்படின்னு எல்லாமே நம்மளுடைய தொண்டைக்கு இதமளித்தாலுமே கூட கட்டாயம் அது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு கெடுக்க தான் செய்யும். ஸோ இதை தாண்டி எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிச்சயமாக நீங்கள் நொங்கு சாப்பிடுங்க. இந்த நொங்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா தாகம் கண்டிப்பாக தணியும். குறிப்பாக வெயிலில் போகிறப்போ ஒரு சிலருக்கு அனல் காற்று உடலில் படும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறைந்து இரத்த ஓட்டத்தில் குறைபாடும் மேலும் பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய மயக்க நிலையம் கூட ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் நொங்கு வந்து எடுத்துக்கோங்க. நொங்கில் பார்த்திங்கன்னா சோடியம், பொட்டாசியம் தாதுக்கள் எல்லாம் இருக்குது. இது நீரிழிப்பு அபாயத்திலேருந்து நம்ம வந்து காப்பாற்றி கொடுக்கும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை சீராக வச்சுருக்கிறதுக்கும் உடலுக்கு நல்ல ஒரு ஆற்றலும் வந்து கொடுக்கக்கூடியதுன்னா அது நொங்கு தான். அதே போல் உடலில் அதிகப்படியான வியர்வை வெளியேறதுனால உடலில் வழக்கத்தை விட அதிகப்படியான நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படும். ஸோ அதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா பழங்கள், நீர்ச்சத்து மிக்க காய்கறிகள் எல்லாம் எடுத்துக்கிறது அவசியமானது. ஆனால் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் காரமான உணவு சாப்பிட்டாலோ இல்லை வயிறு பிரச்சனை, செரிமான கோளாறு, நீர்ச்சத்து குறைபாடு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனைகளும் வரும். அதனால் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதாவது 2-3 அளவுக்கு நொங்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை காணாமல் போயிடும். குடலுடைய இயக்கமும் பார்த்திங்கன்னா சீராக செயல்படுறதுக்கு நொங்கு வந்து உதவியாக இருக்கும்.
அதே மாதிரி அல்சர் வந்து தீவிரமாயிருச்சு, உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடலில் உட்சுவரில் உருவாகக்கூடிய ஒரு வகையான புண்ணு, அல்சரால் அவதிப்படக்கூடியவங்க எல்லாருமே கோடையில் உங்களுடைய உணவு முறையில் நீங்கள் கவனம் செலுத்தணும். கோடை காலத்தில் உணவு முறையில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப வீரியத்துக்கு போயிடும். உணவு பழக்கம் மூலமாக மட்டும்தான் பெரும்பாலும் நம்மளுடைய வியாதிகளை நம்மளால் குணப்படுத்த முடியும், கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றது யாரும் வந்து மறுக்க முடியாத விஷயம். அதனால தான் எல்லாருமே உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது. ஓரளவுக்கு ஒரு மிதமான காரமாக இருக்கிற மாதிரி உணவுகளை வந்து சாப்பிட பழகுங்க. அதுவும் வெயில் காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு காரமான உணவுகளை தவிர்க்கிறதே நல்லது தான். ஏன்னா இதுதான் அதிகப்படியான உபாதைகளை எல்லாம் ஏற்படுத்தும். தினமும் நீங்கள் நொங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்சர் தீவிரமாகாமல் கட்டுப்படுத்தலாம். குடல் புண்ணு, வயிற்று புண்ணு இதெல்லாம் ஆறுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி கல்லீரலையும் வந்து சுத்தம் செய்யறதுக்கு நொங்கு உதவியாக இருக்குங்க. குடல்லையும் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி கொடுக்கும். நெஞ்சிலிருந்து வயிறு வரை எரிச்சல் இருக்குது அப்படின்னா கூட நொங்கு வந்து ரொம்ப குளிமை தரும். இதே மாதிரி எல்லாரை விட கர்ப்பிணி பெண்கள், கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்ப காலத்தின் பொழுது கோடைகளில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் நொங்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. இதனால் கர்ப்ப காலத்தில் செரிமான பிரச்சனைகள் எதுவும் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாக போயிடும். வாந்தி, குமட்டல் உணர்வு இதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்டாகாமல் இருக்கும். நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறுகள், மலச்சிக்கல் இது மாதிரியான வழக்கமான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு நொங்கு வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமையை போக்குறதுக்கும் ஹார்மோன் சுரப்பிகளை சீராக இயங்க வைக்கிறதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் நொங்கு எடுத்துக்கோங்க, அளவோடு எடுத்துக்கோங்க. கர்ப்ப காலத்தில் குளிமை கொடுத்துடுமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. அளவாக எடுத்துக்காதனால கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகும். அதே போல தாங்க புற்றுநோய். புற்றுநோய் அப்படிங்கிறது கருப்பை வாய் புற்றுநோய்க்கு அடுத்ததாக பெண்கள் மார்பக புற்றுநோய்களுக்கு தான் அதிகமாக ஆளாகிறாங்க. இந்த புற்றுநோய்களில் இருக்கக்கூடிய இந்த 2 வகையான புற்றுநோய்கள்லேருந்து நீங்கள் தடுக்கிறதுக்கு, அதாவது மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஆன்தோயாசின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா நொங்குல தான் இருக்குது. இந்த ஆன்தோயாசின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்கள், அதாவது அது உருவாகக்கூடிய கட்டிகளுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நொங்கு கிடைக்கக்கூடிய சீசனில் அதிக அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதனால் உங்களுக்கு சிறந்த பயன் வந்து கிடைக்கும். கூடுதலாக இது பார்த்திங்கன்னா இதய நோய்களையும் வந்து குறைத்து கொடுக்கும். அதே போல் வியக்குரு, அதிகப்படியான வெப்பத்தால் நம்மளுடைய சருமத்தில் ஏற்படக்கூடிய வறட்சி, எரிச்சல், சரும வியாதி இது மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் பாதிப்புகளுக்கு உள்ளாவாங்க. குறிப்பாக கோடை காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து வயதானவங்க வரைக்கும் இந்த பிரச்சனையை சந்திக்கிறது உண்டு. அதுதான் வியர்க்குரு. இந்த வியர்க்குரு வந்து நீங்கள் நீங்கணும் அப்படின்னா நொங்கு சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் அப்பப்போ அந்த வேர்க்குருவின் மீதும் தடவிட்டு வாங்க. வேர்க்குரு மறைஞ்சு போகும். அதே போல் வெயிலால் வரக்கூடிய சூட்டு கொப்பளங்கள் கூட நொங்கு தடவி நீங்கள் பூசுறதுனால எரிச்சல் இல்லாமல் சரியாக போகும். மீண்டும் இதெல்லாம் எதுவுமே வந்து வரவும் செய்யவும் செய்யாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் நொங்கு வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் அதிக எடை கொண்டிருக்கக்கூடியவங்க உங்களுடைய எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னா பலவிதமான டயட்டுகளை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரியான டயட்டை நீங்கள் கோடை காலங்கள்லையும் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதனால் அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஸோ தினமுமே 3 நொங்கை நீங்கள் 1/2 டம்ளர் நீரில் ஊற வச்சு நல்லா மசித்து வேண்டிய அளவுக்கு நீர் விட்டு குடிச்சிட்டு வாங்க. டயட் பிரச்சனையால் உங்களோட உடலுக்கு வரக்கூடிய உஷ்ண பிரச்சனைகள் கூட காணாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் நொங்குல தேவையான அளவுக்கு கனிமச்சத்து இருக்குது, ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. உடலில் குளுக்கோஸினுடைய அளவை சீராக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா சோர்வு இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். குறைந்த கலோரி இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுனால நீண்ட நேரம் உங்களுக்கு பசி ஏற்படாது. ஸோ நொங்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் நீங்கள் நொங்கை வாங்கி கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. நொங்கு வாங்கின உடனே நொங்கை வந்து பிரித்து சில மணி நேரங்களில் வந்து பயன்படுத்திடணும். அதெல்லாம் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதெல்லாம் கண்டிப்பாக ஆபத்தானது. அளவுக்கு அதிகமாகவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நொங்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடும் பொழுது வயிற்று வலிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும். அதனால் அளவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நல்லது தாங்க. கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாகவும் நீர்ச்சத்தோடும் வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா அது நொங்கு மட்டும்தான். இந்த நொங்கு பார்த்திங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்தும், மலச்சிக்கலை தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும், சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். இது மாதிரி நிறைய நன்மைகளை செய்துட்ருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அதே போல் சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களும் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை சீராக வச்சுருக்கிறதுக்கு நொங்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்.
அதனால் நீங்களும் நொங்கை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவில் நொங்கில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, நொங்கு சாப்பிட்றதுனால நமக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கோம். ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.